தலைவரே இவரு கூட எங்கன்னா அனுப்பிடல இவரு எங்கன்னா அனுப்ப சொல்றாரு கட்ட தலைவர் மாதிரி இருப்பாருப்பா இறங்கி வந்து கொடுங்க மணமக்கள் இப்போது மாலை அந்த ரெண்டு லேடிஸை நீ மறைச்சிடுற வரியா சரி 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 நான் வந்த முறையில் 12 10 மணிக்கு நடந்ததுன்னா இங்கே எதுக்கு இதுதானே இது அப்படியே பின்னாடி கை வச்சு முகந்த மாதிரி பார்த்தோம் அங்க பாருங்க பின்னாடி பின்னாடி வைப்போம் பாவல்ண்ண கல்யாணத்துக்காரர் மட்டும் கூப்பிடுங்க அவங்கள மட்டும் கூப்பிடுங்க தம்பி போய் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க சென்னை மாவட்டம் வேளச்சேரி பகுதியைச் சார்ந்த திரு சுப்பிரமணி திருமதி கவிதா ஆகியோரின் திருநீரில் சென்ற மதுரை மாவட்டம்
சார்ந்த ராமன் என்கிற தென்னரசு அன்னக்கொடி ஆகியோரின் இளநிலை செல்வி நிவேதா அவர்களை எனது வாழ்க்கை துணைவியாக உங்கள் முன்னிலையில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் எதிர்வரும் இன்ப துன்பங்களை இருவரும் சமமாக ஏற்றுக்கொள்வதோடு ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துவோம் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் வழி நின்று எங்களால் ஆன வகையில் சமூக பணி ஆற்றுவோம் என்றும் உறுதியேற்கிறேன். அதன்படியே நானும் உறுதியேற்கிறேன். மணமகன் நிவேதா அவர்களை இந்த மனவிழாவை நிறைவேற்றி நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் உங்கள் எல்லாரும் செய்தி குழுக்கா பாவலர் அவர்களை மணமகனின் பெற்றோர் உள்ளிட்ட உற்றார் உறவினர்களை நமது கட்சியின் முன்னோடிகளை மதுரை மாவட்டத்தை சார்ந்த முன்னணி தோழர்களை சென்னை மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் வளவன் உள்ளிட்ட இயக்க முன்னோடிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமக்கள் பாண்டியன் நிவேதா ஆகிய இருவரும் உடன் செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன். தம்பி தென்னரசு அவர்கள் நம்முடைய கட்சியில் நீண்ட காலமாக பல்வேறு பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயலாற்றி வருகிறார். அவருடைய உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்டு தற்போது சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவருடைய அருமை மகள் நிவேதா அவர்களுக்கு அவருக்கு நாட்கள் கொடுத்தார். திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றவர் பெரிதும் விரும்பினார். உடல் நலமுடன் இருந்தால் இந்த நிகழ்வை அவர் மதுரையில் உசிலம்பட்டியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நானும் சற்று உடல் நலிவுற்றிருக்கிற நிலையில் என் உடல்நலத்தில் கருத்தில் கொண்டு எனக்கு நெருக்கடி தரக்கூடாது என்கிற புரிதலோடு மிக எளிமையான முறையில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கட்சியின் தலைமையகத்திலேயே நடத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு மதுரை உஸ்லோகத்தில் இருந்து ஏறாட்டிருக்கிறார்கள். அவர்களின் முன்னிலையில் இந்த இல்லற ஏற்பு விழா சிறப்பாக நடந்தேறியுள்ளது. காலையிலேயே நடந்திருக்க வேண்டிய திருமணம் தவிர்க்க முடியாத நிலையில் பிற்பகல் வேளையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று திருமண நான் மும்பைக்கு செல்ல நேர்ந்தது.
நம்முடைய மராட்டிய மாநிலத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் பி ஏ கனகராஜ் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் 25ஆம் தேதி 26ஆம் தேதி நேற்று காலை 4 மணி அளவில் காலமாகிவிட்டார். ஆகவே திருமண நாம் கடைசி விமானத்தை பிடித்து மும்பைக்கு நள்ளிரவில் போய் சேர்ந்தேன். அதிகாலை எழுந்து 7 மணிக்கெல்லாம் அவருடைய உடலுக்கு மலர்வனை வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு 10 மணி பிடித்து சேர்ந்தேன். இந்த நிகழ்ச்சி காலையிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது. ஆகவே நீங்கள் காலையில் திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு மும்பைக்கு செல்லுங்கள் என்று பாவலன் என்னிடத்திலே சொன்னார். ஆனால் மும்பையிலே அவருடைய திருவுடல் 3 மணிக்கெல்லாம் அடக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு நாளைக்கு முன்பே அவர் இறந்துவிட்ட நிலையில் நெடுநேரம் வைத்திருக்க இயலாது. அதுவும் மும்பை போன்ற பெருநகரங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் அனுமதியும் கிடைக்கும் மின்மயானங்களில். ஆகவே பகலில் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பிறகு விமானம் பிடித்து போய் சேர மாலை ஆகிவிடும், 5 மணிக்கு மேலாகிவிடும். எனவேதான் இதை சற்று தள்ளி வையுங்கள், நான் இரவோடு இரவாக மும்பைக்கு போய்விட்டு 12 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துவிடுவேன் என்று கேட்டுக்கொண்டேன். ஆகவேதான் சில மணி நேரம் தள்ளி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நேரம் நான் காஞ்சியில் இருக்க வேண்டும், விரைந்து காஞ்சிபுரத்திற்கு செல்ல வேண்டும். வந்ததும் தயாராக இருந்தால் மாலை எடுத்துக் கொடுத்து தாலி எடுத்துக் கொடுத்து வாழ்த்திவிட்டு உடனே வண்டியில் கிளம்ப வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனாலும் கூட அப்போதுதான் தோழர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். எனவே சற்று காலம் தாண்டி இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றாலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி தென்னரசு அவர்களை பற்றி எல்லாரும் அவர்களும் பாவலன் அவர்களும் சுருக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். கடுமையான சாதிய நெருக்கடி நிறைந்த ஒரு பகுதி, அனைவரும் அறிவோம். அந்த பகுதியிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு ஒரு விடுதலை சிறுத்தையாய் களமாடிய அன்பு தம்பி தென்னரசு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற வேதாந்தம் கொண்டு இந்த ஏற்பாட்டை ஒரே மாத இடைவெளியில் செய்திருக்கிறார். அவர் உடல்நலம் பெற்று மறுபடியும் வழக்கம் போல களப்பணி ஆற்ற வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அவர் நலம் பெற வேண்டும். அவருடைய பிள்ளைகள் அவர் விரும்பியதைப் போல எல்லா வளமும் நலமும் பெற்று குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிற மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பதால் இந்த அளவிலே என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்து அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எனது இல்ல திருமண வந்திருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பேசிக் கொள்கிறேன்.